சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம மனோஜ் விஜயாவுக்காக டைட்டீசியனை வர வச்சிருக்காங்க. விஜயா உடம்ப குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்காகவே அவங்கள வர வச்சிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் வந்து ஒரு சார்ட் குடுப்போம். அந்த சார்ட்ல இருக்கிற மாதிரி தான் நீங்க சாப்பிடணும். மத்த அவங்க சாப்பிடுற சாப்பாட்டெல்லாம் நீங்க சாப்பிடவே கூடாது அப்படின்னு என்னென்னமோ சொல்லி ஒரு லிஸ்ட குடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல அவங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே அதை எல்லாமே வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு ரேட் என்னடான்னா ரூ. 3500 ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல ஒரு வாரத்துக்கு இவங்க வந்துட்டு போறதுக்கு ரூ. 4500 ஃபீஸ். ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 8000 ஒரு வாரத்துக்கு ஃபீஸ் அப்படின்றாங்க. இத கேட்ட உடனே எல்லாருக்குமே ஷாக்கிங் ஆயிடுது. அது மட்டும் இல்ல இப்ப இத சமைச்சு குடுக்கறது வேற நம்ம மீனா தானயா. மீனா வந்து நான் இதெல்லாம் சும்மா சமைச்சு கொடுக்க மாட்டேன். எனக்கும் ஃபீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயாவுக்கு வேணும்னா அத்தைக்கு வேணும்னா நான் சமைச்சு கொடுக்குறேன். இவங்களுக்கெல்லாம் நான் சமைச்சு கொடுக்க முடியாது. அதாவது மனோஜ் ரோகிணிக்கெல்லாம் நான் சமைச்சு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னா எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 500 ஃபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது தூக்கி வாரி போட்டுருது. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க டிராபிக் போலீஸ் 3 நாள் சஸ்பெண்ட்ல இருந்தார் இல்லையா? மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்றாரு. அவர் ஜாயின் பண்ண உடனே முத்து மேல இருக்கிற கோவத்தை தான் காமிக்கிறாரு. அந்த முத்து மாட்டாமையா போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து நம்ம சீதா பூ எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. நம்ம சீதா கிட்டயும் ஒரு ரவுடி தான் என்னை இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சீதாவுக்கு அது நம்ம மாமா தான் அப்படிங்கிறது இன்னும் தெரிய வராது இல்லையா? அது தெரிய வர்றப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இங்க டான்ஸ் கிளாஸ காமிக்கிறாங்க. டான்ஸ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தாமணி மீனாவுக்கோசரம் இங்க டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம மீனா அந்த டைட் ஃபுட்டை சமைச்சு எடுத்துக்கிட்டு வராங்க. எடுத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த சிந்தாமணி நம்ம அத்தை கிட்ட தான் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஏதோ பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது மீனாவுக்கு நல்லாவே புரிஞ்சு போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.